எல்லாருக்கும் வணக்கம். மீனராசியை பற்றி மட்டுமே பேசி சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டே நான் மறந்து போயிட்டேன். முதல்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம ஒரு வீடியோ பண்ணி நான் பர்சனலாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுவேன். ஜோதிட நல்லன் அப்படிங்கிற கேரக்டர் வேறு. நீங்கள் அந்த கேரக்டரை அப்படியே தள்ளி ஓரமாக வச்சிடணும். என்னுடைய பேர் என்னென்னா கணேஷ். கணேஷ் தான் ஒரிஜினல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 16,500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நம்மளுடைய விநாயகருடைய அருளால் அவருடைய ஞானத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா பெரியவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் எல்லாமே பெருகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சார்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பேசுகிற ஒரு கேரக்டர் உங்கள் ஃப்ரெண்டாக உங்களுடைய பிரதராக நான் ரொம்ப கேஷுவலாக பேசலான்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் தான். என்னென்னா நான் என் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை. என்னுடைய பேர் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னுடைய பேர் கணேஷ் அப்படின்னு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல, எனக்கு ஏன் இந்த பேர் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது, கணத்தில் போடு, இது சாமி பேர், வீட்டில் ஒரு ஆளுக்கு சாமி பேர் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த பேர் இருக்கிறதுனாலே இந்த விநாயகர் சதுர்த்தினா எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வருஷம் வந்தாலே சின்ன வயசில் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி ஸ்கூல் போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் வயிற்று வலிக்கு சொல்லிட்டு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வந்துடுவேன். வந்துட்டு என்கிட்ட ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளை காற்றும் நிற்காது, ஹேண்ட் பிரேக்கும் பிடிக்காது, ஹேண்டிலும் ஒழுங்காக இருக்காது. அந்த சைக்கிள் பெடல் போடும்போது அந்த செயின் உரசி கடமடன்னு ஒரே கூட்டம். அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லா எருக்கும் செடிக்கும் போயிட்டு எருக்கம்பூ பறிச்சு அதை என்ன பண்ணுவோன்னா பாட்டாக கைட்டு அந்த பூவை மட்டும் தனியாக வச்சு அதை ஊசியில் போட்டு நூல் வச்சுலாம் கோர்த்து அதை நான் போய் செல் பண்ணுவேன். என்னோட சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வேலைன்னா இதுதான். விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் அந்த எருக்கம்பூ கட்டி மாலையாக வைப்பேன். அப்படி அந்த எருக்கம்பூலாம் செல் பண்ணி வர காசு என்ன பண்ணுவோன்னா, இது விநாயகரால் தான் வந்தது, நமக்கு புள்ளையரப்பா தான் அந்த காசை கொடுத்தாருன்னு பாதி காசை உண்டியில் போட்டு பாதி காசை நானே வச்சுக்குவேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன சேட்டைகள் இது போல விஷயங்கள் என்னோட சின்ன வயசில் செய்வேன். இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது விநாயகரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு காட். ரொம்ப புத்திசாலியான ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு காடும் நம்ம சொல்லலாம். புத்திசாலித்தனத்தை விட ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விநாயகர்கிட்ட பயங்கரமாக இருக்குது. சேட்டைகள் லூட்டிகள் எல்லாமே இருக்குது. அதனாலே நிறைய பேருக்கு சின்ன சின்ன பசங்களே பெரியவங்க வரைக்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறனாலும் முதல் கடவுள் விநாயகரை வழிபட்டு தான் எல்லாமே பண்ணுவோன்றது எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விநாயகரை வழிபடலாம். தினந்தோறும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜாதகப்படி யாருக்கெல்லாம் இப்போ கேது திசை நடக்குதோ, பொதுவாக கேது தான் ஞானத்துக்குரிய கிரகம் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். நம்மளுடைய விநாயகர் ஆல்ரெடி ஞானத்தின் பொக்கிஷமாக இருக்கிறவர். அதனாலே நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு கேது திசை நடக்குதுன்னா நீங்கள் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. கேது திசை எல்லாருக்கும் நடக்குமானா நடக்காது. நீங்கள் பிறந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு கேது திசை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம்லாம் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே குழந்தையிலே கேது திசை நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. அதில் ரேவதி நட்சத்திரம் குறிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரமாக வரும். அதில் பாதங்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் பிறந்தீங்கன்னா அந்த புதன் திசை 17 வருஷத்தில் கூட குறைச்சலாக வரும். இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ள அந்த வயசுக்குள்ள உங்களுக்கு புதன் திசை நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 18, 19, 20 அப்படின்னு ஒரு 7 வருஷம் வரக்கூடிய திசை என்னன்னா கேது திசை. இப்போது உங்களுக்கு கேது திசை நடந்துக்கிட்டு இருக்குது. மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது திசை நடக்கலாம். அந்த யங்ஸ்டர்ஸுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு கேது திசை நடக்குதுன்னா நீங்கள் முக்கியமாக எல்லா கடவுளையும் வழிபடுறது நல்லது தான். குறிப்பாக நீங்கள் கம்பல்சரி வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னா நம்ம விநாயகர் தான். ஏன்னா கேது திசை நடக்கிறவங்க எல்லாருமே விநாயகரை வழிபடும் போது அந்த கேதுடைய கெட்ட தாக்கங்கள் எல்லாமே குறையும். ஏன்னா கேது ஞானக்காரகன், ஞானத்தின் பொக்கிஷம் விநாயகர்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த கேது திசை நடக்கக்கூடிய எல்லாருமே விநாயகரை வழிபடும் போது அந்த 7 வருஷம் கேதுவுடைய கெட்ட தாக்கங்கள், அவருடைய துன்பங்கள், அவருடைய அந்த விரக்தி மனநிலை, அந்த மைண்ட் செட்டை நம்ம கொடுத்துருவார். அதுலேருந்து நம்ம மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாமே விநாயகரால் கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட ரீதியாக நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக மீனராசி பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல நான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, எனக்கு அதுக்கான நேரம் இல்லை உங்களுக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண மறந்துடுறேன். அது எனக்கே தெரியுது, தப்பு தான். உங்கள்கிட்ட நான் மனமார்ந்த ஒரு
மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்னை மன்னிக்கணும்னு நான் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வந்து செலவு செஞ்சு தான் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, உங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சு தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சு தான் எனக்காக பண்ணுறீங்கன்னும் போது நானும் என்னுடைய நேரத்தை செலவு செஞ்சு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறது ஏதோ ஒரு சேனலில் கிடையாது, என்னுடைய ஜோதிட நிலம் சேனலில் வந்து என்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னும் போது உங்கள் எல்லாருக்குமே பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமை தான். எனக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணும், பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு நம்ம பதில் கொடுப்போம். @divi077 அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம கமெண்ட் பண்ணாங்க, அவங்கள நான் பின் பண்ணியிருக்கேன். அண்ணா சூப்பர் மோட்டிவாக இருக்குது, அவங்களோட லைன்ஸ் பாசிட்டிவ் வைப் ஆகுது, தேங்க்யூ, எனக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ அண்ணா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக கவிதா கவி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. சில மீன ராசிக்காரர்கள் நான் பார்க்கிறேன் நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்லதும் நடக்கலை. எந்த முயற்சி எடுத்தாலும் பல தடங்கள். வசதியாக இருந்த இன்னைக்கு நான் நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சுற்றி இருக்கிற உறவுகளும் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பாடே இல்லாமல் பல நாள் இருந்திருக்கேன். வாழ்க்கையில் இதை விட கஷ்டப்படுவது என்ன இருக்குது? ஆக மொத்தத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா என் கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய இந்த நிலை மாறும், உங்களுடைய அந்த கஷ்டமான சூழ்நிலை மாறணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக மாறும், நம்பிக்கையாக இருங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத உங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடந்தால் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கெடுதல், துன்பம், இந்த மாதிரி கஷ்டம் மட்டுமே நடந்தால் கடவுள் இல்லைங்கிறதும் அர்த்தம் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் உங்ககிட்ட தான் விட்டுருவேன். நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்தால் தான் உங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் கடவுள் இருக்காருன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு கதை, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு கதை. உண்மை என்னன்றது நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கிறவங்களுக்கு கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு கடவுள் இல்லை. அதனால் வந்து இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்படி நான் ஒரு பதில் சொன்னால் அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் நிலை மாறும். நீங்கள் கண்டிப்பாக மீனராசியாக தான் இருப்பீங்க, கண்டிப்பாக மாறும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது, இந்த கமெண்ட்டை நான் பார்க்கவே கூடாதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் போடுறீங்க, பரவாயில்ல. சுற்றி இருக்க உறவுகள் கூட எனக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நிலை எல்லாம் மாறும். சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு காலத்தில் சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து இருப்பீங்க. காலமும் நேரமும் கடவுள் உங்களை அப்படியே வச்சுருக்காது. நீங்கள் இன்றைக்கி கீழே இருக்குன்னு கண்டிப்பாக மேலே வருவீங்க. நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ஒரு வசதியான வாழ்க்கை, மனநிறைவான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு அன்பாக இருக்கக்கூடிய கணவர், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் நிலை மாறும், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிச்சம் வரும். கொஞ்சம் பொறுங்க. நீங்கள் அதுக்காக மனசு உடைஞ்சிட வேண்டாம். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆன்சராக இருக்கும். சுடலை ராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து உத்திரட்டாதி உயிர் மட்டுமே உள்ளது, ஏதோ கடவுள் பார்வையால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எத்தனை பேர் தான் இந்த உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவீங்களோன்னு எனக்கு தெரியல. உயிர் இருக்குல்லங்க, உயிர் வச்சு மற்றெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம், விடுங்க. கடவுள் பார்வையில் கண்டிப்பாக கடவுள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுள் இருக்கிறவங்களுக்கு கடவுள் இருக்காரு. ஏன்னா உங்கள் மன ஆறுதலுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே தான் இருப்பாருன்றதால கடவுளுடைய கருணையால் கண்டிப்பாக அந்த உயிர் இருக்கு இல்லையா, ஏன் அந்த உயிரை மட்டும் கொடுத்துருக்காருன்னா அந்த உயிரை வச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க போகிறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வர போகிறீங்க. நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். யார்? சுடலை ராஜன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயத்து தான். அடுத்ததாக யார் கேட்டிருக்காங்கன்னா தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. நல்ல மனிதர்களை நான் பார்த்ததில்லை, என்னிடம் பழகுபவர் எல்லாருமே சுயநலவாதிகள், ரேவதி நட்சத்திரம், கடகலக்கணம்னு சொல்லியிருக்காரு. தட்சிணாமூர்த்தி எஸ் சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நம்மக்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உங்கள் வீட்டில் இருக்கலாம் எப்படி இருக்காங்க, உடம்பு சரியில்லை சொன்னியே, இப்போ எப்படி இருக்க, பரவாயில்லையா, வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கியா, மனசு சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூடவே வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேட்காம ரொம்ப நாளாக டச்சிலே இருந்திருக்காது, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும் பேசி, திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டுட்டு அடுத்த உடனே அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை நோக்கி கேள்வி கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இல்லை ஒரு 5000 தேவைப்படுது, ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேவைக்காக தான் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம டேரெக்டாக இதை கேட்டவங்க வந்து நினச்சிப்பாங்களே சொல்லிட்டு இப்படி இருக்க நல்லா இருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டுட்டு அடுத்தது அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை கேட்பாங்க. இதுதான் உண்மை, ரியாலிட்டியில் நடக்கிறது இதுதான். எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க தான் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவை
தேவையும் இல்லாமல் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க சொல்லிட்டு கேட்குறவங்க ஒரு சில பேர் தான். அப்படிப்பட்ட நபர் இருந்தால் அவங்க நீங்கள் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுயநலவாதிகள், காரியவாதிகள் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் தள்ளியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இதுதான் ராம்லீலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐஎம் முத்திரட்டாதி. இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இல்லாத மாதிரி இருக்குது, பட் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குது இன் ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்க நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்க இப்படி சொல்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. மனக்குழப்பம் இருக்குங்க. ஏன்னா வந்து சனியுடைய தன்மை என்னென்னா குழப்பத்தன்மை தான். நல்லா ப்ரில்லியண்ட்டாக குழப்பமே இல்லாமல் கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய மனுஷங்களை கூட குழப்பி குட்டையை குழப்பி தப்பாக முடிவெடுக்க வச்சு தவறான செயல் ஈடுபட வச்சு நம்மளை மாட்டி நம்மளை வந்து ஒரு டோமர் ஆக்கிற ஆள் யாருன்னா சனி தான். இப்போது உங்கள் ராசிக்குள்ள தானே வந்து உட்காந்துருக்காரு. மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும். இது வந்து டெம்பரவரி தான். ஸோ இதையே நீங்கள் பர்மனெண்ட்டாக ஐயோ நம்ம வந்து ஒரு குழப்பவாதி போல், இந்த நிலை மாறாது போல், நம்ம இப்படி தான் இருப்போமோன்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு இந்த மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது மறைஞ்சிரும். ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய, டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க. சனி வந்து உங்கள் ராசியை விட்டு விலகி போகும்போது தைரியமாக இருங்க. உங்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். அடுத்ததாக சசிதரன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செம்ம பிரச்சனையாக இருக்குது. ஹெல்த் அண்ட் வெல்த் வைஸ் ஹெல்ப் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சசி ப்ரோ, நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னா நீங்கள் மட்டும் இல்லை, சீரியஸாகவே எடுத்துக்கோங்க இது சொல்கிறத. மீனராசியில் பிறந்த எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மீனராசி தான். எல்லாருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இது சரியாயிடும். நீங்கள் வந்து ஹெல்த் வைஸில் வெல்த் வைஸில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. உடல்நிலையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த டைமில் ஹெல்த் அண்ட் எக்கானமி வைஸ்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும், நிவர்த்தியாகும். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. காலம் வந்து எல்லாரையுமே மாற்றுங்க. அவங்களுக்கு கெட்டது நடந்தால் நல்லது நடக்க வைக்கும், நல்லது நடந்தால் கெட்டது நடக்க வைக்கும், ஏழ்மையில் இருக்கிறவங்கள செல்வந்தராக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை காலம் செய்ய காத்திருக்கு. காலம் செய்யக்கூடிய மந்திரத்தை, இந்த மாயாஜாலத்தை பார்க்குறதுக்காக பொறுமையாக இருங்க. கடவுளை வேண்டிக்கோங்க, நல்லதே கண்டிப்பாக நடக்கும். சரவணன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ எதுவும் நல்லது நடக்காதான்னா, மீனராசி, ரேவதி நட்சத்திரம், நல்லது கண்டிப்பாக நடக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அது வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும். தசாபுத்திகள் உங்களுக்கு நல்லது இருந்ததுன்னா நாளைக்கே நல்லது நடக்கும். நாளைக்கே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கலாம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கலாம். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். ராசிப்படி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது நடக்கும். ஸோ தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ஊரில் நல்ல ஜோதிடர் யாராவது இருந்தால் உங்கள் ஜாதகத்தை அவங்ககிட்ட கொடுத்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்தது சவிந்தியா அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா, நான் நிறைய கஷ்டப்பட்டேன். என்னுடைய ஸ்டடி கிளாஸில் கூட டாப்பில் தான் இருந்தேன். பட்டு எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல. ஆனால் இதுக்கு சனிதான் ரீசனாக சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அவங்க கிளாஸ் எல்லாம் டாப்பில் இருந்தாங்க போல், அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன எடுத்துக்கோங்க, நானும் ஓரளவுக்கு நல்லா தான் படித்தேன். பட் படித்ததுக்கான அந்த பலன் எனக்கும் கிடைக்கல, அதுக்கான வேலையும் எனக்கு கிடைக்கல. நான் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். யாரும் எந்த ஹெல்ப் பண்ணலை. இதுக்கெல்லாம் சனிதான் ரீசனாக கேட்குறாங்க. 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது தடைபடும். ஏன்னா அவர் தடைகளின் நாயகன் ஆச்சு இல்லை. ஸோ சனியும் காரணமாக இருக்கலாம். சனியை விட யார் காரணம்னா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான். அவங்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்சிடென்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கனெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சுக்கர தசை நடக்குதுன்னா சுக்கர தசையில் புதன் புத்தி நடக்குதுன்னா சுக்கரன் புதன் 2 கிரகம் தான் உங்களுக்கு இப்போது என்ன இன்சிடென்ட் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறவங்க. இவங்க 2 பேர் எப்படி இருக்கிறாங்க பார்க்கணும். இவங்க 2 பேர் உங்கள் ஜாதகத்துக்கு யோகரா அவயோகரா, உங்கள் லக்னத்துக்கு, ராசியை நம்ம இதில் கன்சிடரே பண்ணிக்க மாட்டோம். உங்கள் லக்னத்துக்கு ஒரு யோகம் செய்யக்கூடியவரா, உங்கள் லக்னாதிபதியா, பஞ்சமாதிபதியா, பாக்கியாதிபதியா, அஷ்டமாதிபதியா அப்படின்னு சொல்லிட்டு லாபாதிபதியான்ட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. புதனும் அதே மாதிரி யாருன்றதை பார்த்து இவங்க எந்த பாவகத்தில் உட்காந்துருக்காங்க, எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஏஜில் இவங்க தசா நடத்துகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு, கோச்சாரத்தில் சனி எப்படி இருக்காரு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஒரு யூகத்தில் காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் மைண்டில் போட்டு உங்களுக்கு இப்போ நான் ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. சனி மட்டும் காரணம் இல்லை, சனியும் ஒரு காரணம். அடுத்து கிரேசி லிவிங் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ரியலி நீங்கள் பேசுகிறது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் எமோஜி போட்டிருக்காங்க. தெரியலங்க, நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. நான் பேசுகிறது பாசிட்டிவாக இருக்குன்னு எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை. தெரியல, எனக்குள்ளே இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். இது பாசிட்டிவாக பேசுகிறேன்னா நெகட்டிவாக பேசுகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. எனக்கு எப்படி பேச தெரியுமோ நான் அப்படி தான் அப்படியே ரியலாக பேசிகிட்டு இருக்கேன். எந்த நடிக்காமல் ஆக்ட் பண்ணாமல் எனக்கு பேச தெரிஞ்சு, எனக்கு எந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பேச்சாளரும் கிடையாது. எனக்கு நல்லா எழுத வரும், ரைட்டிங் ஸ்கில் நல்லா வரும், ஸ்பீக்கிங் அவ்வளோ எனக்கு வராது, ரொம்ப தடுமாற்றமாக தான் வரும். எனக்கு ஏதோ பேச அந்த அளவுக்கு நானே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேசுகிறது பாசிட்டிவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது அதை கேட்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.
ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து, எதற்கு நல்ல மனம் உள்ள மீனராசிக்கு இவ்வளவு சோதனைகள்? ஒன்றும் புரியலை. நீங்கள் என்னதான் சனி பகவான் செய்வதை நியாயப்படுத்தினாலும் இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லிட்டு, சனி செய்கிறத நான் நியாயப்படுத்தவே மாட்டேன். சனி பகவான் வந்து கர்மகாரகன் அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் செய்கிறத நான் நியாயப்படுத்தவே மாட்டேன். சனி கெட்டவர் கெட்டவர் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டுவாங்க, இவர் எப்போ பாரு சனியை கெட்டவர் சொல்கிறாரு, சனி பகவான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். அப்படி இல்லைங்க, அவருடைய கேரக்டர் கெட்டத்தன்மை உடையது தான். அஸ்ட்ராலஜி படிக்க மாட்டாரு, நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். சனி ஒன்றும் எதிரி கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், சனியை போல் ஒரு சூப்பரான ஒரு டீச்சரை நான் பார்த்ததே இல்லை, என்னோட லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சனி பகவானோட கேரக்டர் கெட்டத்தன்மை தான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து அவர் சொல்கிறத நான் அவரை நான் நியாயப்படுத்தவே இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் தீரும்? மீனராசியாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க, சீக்கிரமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் 2026 மீனராசிக்கெல்லாம் பெரிய ரிலீஃப் காத்திருக்கு. அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன சொல்ல போகிறேன்றது. கண்டிப்பாக 2026 அப்புறம் நல்ல ரிலீஃப் காத்திருக்கு மீனராசிகளுக்கெல்லாம். அடுத்தது அர்ஜுனன் என் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, அண்ணா எனக்கு மீனராசி ரேவதி நட்சத்திரம், எனக்கு 1 இயர் முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்ப அவங்க வருவாங்களா அண்ணா? ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அண்ணா. அவங்க ராசி கும்பராசியில் சதை நட்சத்திரம் அண்ணா, திரும்ப வருவாங்களா அண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கு சொல்கிறாரு. நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு நான் சொல்கிறேன். பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லையா, ரொம்ப சந்தோஷம். வேறு ஒரு நல்ல காதல் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப அதை விட அந்த பொண்ணை விட எல்லா விதத்திலும் பெஸ்ட்டான எல்லா வகையும் உங்களுக்கு சூட்டாகக்கூடிய ஒரு பொண்ணு இருக்குது. நம்பிக்கையாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். கண்டிப்பாக வேறொரு காதல் வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காதல் அமையும். அவங்க வந்து கும்பராசி சதை நட்சத்திரம் வரைக்கும் நீங்கள் டீட்டெயில் கேட்டு வச்சுட்டீங்க, 2 பேருக்கும் மேட்ச் ஆகுமான்ற அளவுக்கு நீங்கள் வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. திரும்ப வருவாங்கலாம் அண்ணான்னு கேட்குறீங்க. உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும். மீனராசிக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனால் அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் திரும்ப வருவாங்க, அவங்க கூடிய மேரேஜ் ஆகும். இது போல் விஷயங்கள் நடக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் நாளைக்கு நான் ஜாதகம் பார்க்கறது நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னும் நான் என்னை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு ரீசன். இன்னும் அஸ்ட்ராலஜியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக திரும்ப வருவாங்க. அப்படிலாம் வேறொரு காதல் உண்டு, தைரியமாக இருங்க. அடுத்தது ஹனுமந்தா தினேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஜாபில் இஷ்யூ சரியாக்குமா, குயிட் பண்ணவா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகவான்னு கேட்குறாங்க. இல்லை, ஜாப் நீங்கள் மீனராசியாக இருந்தால் வேலையை விட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அபோவ் 30க்கு மேலே ஏஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாப் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் குயிட் பண்ண தேவையில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி போகவான்னு கேட்குறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கூட நான் தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் மேலே தப்பு இல்லும்போது உங்கள் மேலே பழி சொல்கிறாங்கன்னா திரும்ப பேசுங்க, பட் பொறுமையாக இருங்க. வார்த்தைகளை விட வேண்டாம், அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜில் இருக்குன்னு தெரியல சார், பட் ஜாபை விட்டுறாதீங்க. இந்த டைமில் நீங்கள் ஜாபை விடுறீங்கன்னா வேறு ஜாபை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜாபை விட்டுருங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும், பயங்கர வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். செய்யாத தப்புக்கு நம்ம மேலே பழி சொல்லுவாங்க. வேலை பயங்கரமாக இருக்கும், தலைக்கு மேலே இருக்குங்க. வேலைக்கு காலையில் வந்து 6 மணிக்கு வேலைக்கு போனால் நான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட கூட நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. உடம்புல டயர்டு இருக்கும், எனர்ஜி ரொம்ப லோவாகிடும். எதுக்கிறதாலும் எரிஞ்சு விழுவோம். ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவோம், வீட்டில் இருக்கிற சண்டை போடுவோம். என்னடா வாழ்க்கை இது? காலையில் போனால் காலையில் கண்ணு மூச்சாலும் கம்பெனி தான், வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தலைகீழாக மாறும், சந்தோஷப்படுவீங்க, எல்லாம் நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க. அடுத்தது ராஜ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வியாக இருக்கும். என்ன பார்க்குறது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவன் சொல்கிறது எப்படி நம்ம நம்புறது, முளைச்சி 3 இலை விடலை, இப்படிலாம் கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. முளைச்சி 3 இலை விடலை, இவெல்லாம் அஸ்ட்ராலஜி சொல்ல வந்துட்டான், பார்க்குறது ரொம்ப சின்ன பையமாக இருக்கான், இவனுக்கு என்னடா தெரியும், இவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ஒரு 16,000 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற அளவு மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் டெலிட் பண்ணிவிடுவேன். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுங்க, 10 வயசோ 15 வயசோ பையனை கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்காக தெரியலாம், பட்டு கரெக்டான மேரேஜ் பண்ணுற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய, புத்திக்கு உரைக்கக்கூடிய, எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு வயசு தான். ஸோ என்ன வயசுன்னு கேட்குறீங்க. என்னோட ஏஜ் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஏதாவது அலைன்ஸ் பார்க்க போகிறீங்களா? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். செகண்ட் மேரேஜ் ஓகே ஆகுமான்னு சொல்லிட்டு பிரியா SHQ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும், தசாபுத்திகளை பார்க்கணும். ராசியை வச்சு செகண்ட் மேரேஜ் ஓகே ஆகுமான்றது நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொது பலன் தான். அந்தளவுக்கு டீப்பாக சொல்லணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். தியா 2 இந்த ஐடியிலிருந்து அடிக்கடி கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப யூனிக்காக கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தியா 2 நீங்கள் யாருன்னு தெரியல, பட் நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், அஸ்ட்ராலஜி படித்து அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணுற அந்த லெட்டரே ரொம்ப சூப்பராக இருக்குது. விரைய சனிக்கே வச்சு செஞ்சிட்டாரு, விரைய சனியில்
செத்து பொழைச்சி வந்த மாதிரி ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே சரி பண்ணணும். ஜாலியான பர்சனாக பீப்புளே நம்ப முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி கூட நம்ப முடியாது என்ன தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க. என்னமோ சொல்லியிருக்கீங்க, உங்கள் பிரச்சனை தீரும். எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் புலம்பல் இருக்குது, எனக்குள்ளேயும் புலம்பல் இருக்குது, எனக்குள்ளேயும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, மன ரீதியாக பிரச்சனை இருக்குது, நைட்டு தூங்கினா எனக்கும் தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குன்றதுனால எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்கள் இவ்வளோ கமெண்ட் பண்ணணும், உங்கள் டைம் வந்து நம்ம சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான சில கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓரளவுக்கு வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பதில்கள் திருப்திகரமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பெட்டராக பதில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் பாதுகாப்பாக, சேஃபாக, சந்தோஷமாக, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நமக்கு எல்லா கடவுள் போலவும் விநாயகரும் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.